ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க இது. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அக்கா லலிதா ஜுவல்லர்ஸில் பெண்டன்ட் கலெக்ஷன் காட்டுங்க. இந்த விலாகில் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆன்டிக் கலெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் பிளெயின் கலெக்ஷனுக்கு பிளாக் பீட்ஸ்க்கு போடுவோம் இல்லை, அது மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சூப்பரான கலெக்ஷன்ஸு, டபுள் ஹூக் வச்ச மாதிரி, சிங்கிள் ஹூக் வச்ச மாதிரி டாலர்ஸ் நிறையா இருக்குங்க. அழகழகான பேட்டர்னும். அதோட நான் அங்கே என்ன ஆஃபர் போயிட்டுருக்கன்னுட்டு சொல்லிடுறேங்க. எல்லாத்துக்குமே தாலி செயினில் இருந்து ஸ்டார்ட் பண்ணினா 1% தாலி செயின் இருக்குது. பெண்டன்ட்டு, ஆன்டிக்கு, ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே 18-19% இருக்கும் இல்லைங்க வேஸ்டேஜ். இப்போ எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லா பேங்கிள்ஸு 3% கம்மி பேங்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லா பிரான்ச்சில் அவைலபிள் இருக்கும். அது எத்தனை நாள்னு சொல்ல முடியாது. இப்போத்துக்கு போயிட்டுருக்கு. என்ன மாதம் இது? ஜூலை இல்லைங்க, ஜூலை 4 போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது வாங்கணும், கோல்டு வாங்கணும் வந்தீங்கன்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. டைமண்டுக்கு ஆஃபர் இருக்குது. ப்ளஸ்ஸு சில்வர், வெள்ளி வாங்குறதா இருந்தால் ₹1 கூட நம்ம மேக்கிங் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே போயிட்டு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அவ்வளோ கிராமுக்கு வெள்ளி வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். ஏதாவது வாங்கணும், வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்க, வாங்கினோன்னா வாங்கிக்கோங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இந்த பீகாக் ஃபெதரு இது செம்மையாக பிடிச்சி நின்றுச்சுங்க. நடுவில் லக்ஷ்மி அம்மா எவ்வளோ அழகாக அந்த குடத்துல இருந்து காயின்ஸ் கொட்டுற மாதிரி. இது சிங்கிளாகவும் நம்ம அந்த ஹூக்கு தெரியுது பாருங்கள். சிங்கிள் ஹூக்கு போட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் இருக்கு இல்லைங்க, அதில் டபுள் ஹூக்கு கூட இருக்குது. நம்ம இஷ்டம் தான். நம்ம சிங்கிள் செயினுக்கு இல்லை பிளாக் பீட்ஸ்க்கு எப்படியா இருந்தாலும் நம்ம பேரப் பண்ணிக்கலாம். என்ன அழகான பேட்டர்ன் பாருங்கள். நான் இப்போ ஒன்று ட்ரை பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே இருக்கிறது அந்த ஆன்டிக் பீஸுக்கு கீழே முத்து வருது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதில் ரெட் அண்டு க்ரீன் கலர் பீட்ஸ் வருது பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது செயின் 5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. இந்த டாலர் 18 கிராம் அப்படின்னா 2.25 பவுன் கிட்ட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த டாலரு ப்ளஸ்ஸு செயினும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸஸ் சுடிதார் போட்டால் கூட போட்டிக்கலாங்க. அவ்வளோ அழகான பீஸு, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. கிராண்ட் லுக் இருக்குங்க. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா கூட நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி பேட்டர்னு. அடுத்தது இது பெருமாள் டாலர். எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சுங்க. இந்த 1 பவுன் என்னவோ இருந்துச்சு பெருமாள் டாலரு. செயின் 5 பவுன் இருந்துச்சு. இந்த செயினுக்கு எல்லாம் 1% தாங்க வேஸ்டேஜு. செயின் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதில் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். செயின் 12-14 என்னவோ சொன்னாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாமி ஐடல் இருக்கிற டாலர்ஸ் கூட இருக்குங்க. இந்த டாலர் பாருங்கள், பெருமாள் சிங்கு சக்கரம் வச்சுட்டு டபுள் ஹூக் டாலருங்க இது. அந்த சைடு இந்த சைடு ஹூக் தெரியுது பாருங்கள். அதில் நம்ம செயினாவது மாட்டிக்கலாம். வெறும் 10 கிராம் தான் இருக்குங்க. செயினாவது மாட்டிக்கலாம். இல்லை பிளாக் பீட்ஸ் ப்ளைனாக வரும் இல்லைங்க, நார்த் இண்டியன்ஸ் போடுவாங்கல்ல, அது மாதிரி ப்ளைனு, எந்த ஒரு ரவுண்டு பால்ஸ் இல்லாமல் ப்ளைன் வெறும் பிளாக் பீட்ஸ் மட்டும் வச்சு அந்த டாலர் போட்டால் வேறு லெவல் இருக்கும். இந்த டாலர் பாருங்கள். இது பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. 4 கிராம் இருக்குது. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. இந்த பீகாக்கு இது 3 கிராம் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாலியில் கோப்போம் இல்லைங்க, நம்ம தாலிக்கு சரடுக்கு சைடில் ஒரு மில்ல முகப்பூ, அந்த பேட்டர்னு 3 கிராமில் எவ்வளோ அழகழகான பேட்டர்ன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் 12%, 14% அப்படி இருக்குது. இது பாருங்கள் இந்த டாலர். இந்த பக்கம் ஒயிட் ஸ்டோன்ஸு, அந்த பக்கம் பிங்க் ஸ்டோன்ஸு பாருங்கள். இது பக்கம் பிங்க் ஸ்டோன்ஸு. வெறும் 6 கிராம் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. செயின் சரடு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படி திரும்பினா கூட நம்மளுக்கு 2 பக்கமும் மாடல் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க. இந்த பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி எவ்வளோ அழகான பேட்டர்ன் பாருங்கள். பிளாக் அப்படியே பேக் சைடெல்லாம் கூட அப்படியே கட்டியாக இருக்குங்க. ஸ்டோன் விழவே விழாது. எல்லாமே ஜர்கான் ஸ்டோன்ஸு. சூப்பராக இருக்குங்க. வெறும் 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் முகப்புக்கு வைக்கிறது. சூப்பராக இருக்குது. மாடலு 3.5 அப்படி இருக்குங்க. இது பெருமாள் டாலர் மாதிரி தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 கிராமில் காட்டினேன்ல, இது பாருங்கள். பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. இந்த ஸ்டோனு டாலரு சூப்பராக இருக்கும். யாராவது டாலர் பிளாக் பீட்ஸ் வச்சு வாங்கினோன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தாலிக்கு போடுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்ன் கூட இருக்குன்னு காட்டிகிட்ருக்கேன். 4 கிராம் கிட்ட இருக்குது. ஒரு 100 மில்லி மேலே ஏறி இருக்கலாம், இறங்கிருக்கலாங்க. நான் கரெக்டாக எக்ஸாக்டாக
மென்ஷன் பண்ணால் வெயிட் எங்கே லென்த்து போட்டுகிட்டே இருந்தால் எனக்கு ஹெவி டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் இதுக்குள்ளே இருக்குங்க நான் அப்ராக்ஸாக சொல்கிறேன். இது ஒரு 4 கிராம் கிட்ட இருக்குது. வெரைட்டியாக இருக்குது இந்த டாலரு. இந்த டாலர் பாருங்கள், ரவுண்டு பேட்டர்ன் மாதிரி கொடுத்து மேலே ஒரு திலகம் ஷேப்பு, கீழே திலகம் ஷேப், பேக் சைடு க்ளோஸிங் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக வேணும் அது நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு கலிசத்தில் அவ்வளோ அழகாக பேக் சைடு க்ளோஸிங் இல்லைங்க, வெறும் 5 கிராம் தான் இருக்குது. எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஒரு பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பிளேட் மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. இது பாருங்கள், சில்வர் டைப்பில் கூட இருக்குங்க. பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒவல் டைப்பில் பேக் சைடு க்ளோஸிங் கூட இருக்குங்க. ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஒவல் சூத்து மாதிரி ஷேப்புக்கு கொடுத்துருக்காங்க. ரெட்டைப்பேட்டை செயினுக்கு போடுற மாதிரி டாலர்ஸ் கூட இருக்குங்க. 4.5 கிராம் கிட்டே இருக்குது. இந்த டாலர் பாருங்கள், இது அழகான பேட்டர்ன். இது க்ளோஸிங் ஃபுல்லாக இருக்குது, ரவுண்டு பேட்டர்ன். நிறைய பேர் விரும்புவாங்க இந்த பேட்டர்னு. அடுத்தது இது நம்மக்கிட்ட செயின் இருக்கும், அதுக்கு அப்படியே போய் நம்ம கட் பண்ணிவிட்டு ஹூக்கு வைக்காமல் அப்படியே போயிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டாலரு. இதுக்கெல்லாம் செயின் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வைக்கணும் இல்லைங்க. இதுக்கு அது மாதிரி இல்லை. 8.5 கிராம் கிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய டாலர்ஸ் பாருங்கள். இந்த டாலர் பாருங்கள், அம்மன் எவ்வளோ அழகாக இருக்குது. பிங்க்கு, க்ரீனு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு செமையாக இருக்குது. பேக் சைடு இப்படி இருக்குது. 8 கிராம் கிட்ட இருக்குது. இது ரெட்டைப்பேட்டைக்கு போடுவாங்கல்லங்க அந்த செயின், அந்த டாலர். இது 7.25 கிராம் இருக்குது. ஏன்னா ஒரு பவுனுக்கு அப்படி கொஞ்சம் மேலே ஏறும் இறங்கும் அப்படி இருக்குது எல்லாமே. இது ஓம் வச்ச டாலருங்க. சிங்கிள் நம்ம நார்மல் செயினுக்கு போடுவோம் இல்லைங்க, அந்த பேட்டர்னு சூப்பராக கெட்டியாக சாலிடாக இருந்துச்சுங்க. பிங்க் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல் முருகர் இதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சில்வர் டைப்பில் சிங்கிள் செயினுக்கு போடுற மாதிரி சிங்கிள் ஹூக் வச்சு இருக்குங்க. நடுவில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஆட் ஆகிருக்கு. நிறைய மாடல்ஸு செமையான எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க. இதோட ஆஃபர்ஸ் கூட இருக்குது. மிஸ் பண்ணாமல் கோல்டு வாங்கணும். எங்கோ போகுது கோல்டு ரேட்டு. அதுக்கு வேஸ்டேஜ் கூட நம்ம எங்கேருந்து அதிகமாக இருந்தால் வாங்க முடியாது. ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் ஆஃபர்ஸ் இருக்குது. போயிட்டு நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அவைலபிள் இருக்குன்னு இருக்காங்க. விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மாடலுங்க. அந்த காலத்தில் போடுவாங்க இல்லைங்க, அந்த டாலர் பேட்டர்னு. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக கழுத்துக்கிட்ட மட்டும் வர மாதிரி எனாமல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கீழே அந்த பீட்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரவுண்டு பேட்டர்ன் கொடுத்துட்டு அம்மன் உருவம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் இல்லைங்க, அழகான பேட்டர்னு. எப்போவுமே போடலாம் கழுத்தில், அவ்வளோ அழகான பேட்டர்ன். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயில் அங்கங்கே ஒரு லைட் பிளாக் எனாமில் மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக லக்ஷ்மி அம்மன் அந்த பெயிண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய ஃபேவரெட்டுங்க நகாஸ் டாலர். இது சூப்பராக இருக்கும். செயினுக்கு போட்டால் டபுள் ஹூக்கு இருக்குங்க. 17 கிராம் தான் இருக்குது. 2 பவுனுக்கு 1 கிராம் மேலே கூட இருக்குது. பேக் சைடுக்கு அது மாதிரி க்ளோஸிங் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்க, இங்கே அம்மன் ஒரு உருவமும் அப்படியே சாலிடாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி சாலிடான உருவம். இருந்தால் 8 கிராம் கிட்ட இருக்குங்க. எவ்வளோ அழகாக அந்த மாலை கழுத்தில் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குங்க. அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த பேட்டர்ன் துபாய் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அந்த ரவுண்டு. இது பிளாக் பீட்ஸ்க்கு போடுவாங்க இல்லைங்க, வெறும் 7 கிராம் தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவுமே எல்லாமே ஆஃப் சன் வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் எனாமில் மாதிரி ஷேடு வருது. இதுவுமே 8 கிராம் 1 பவுன் கிட்ட இருக்குங்க. பட்டை டைப்பில் ப்ளைன் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. இந்த டாலர் பாருங்கள், வெறும் 4 கிராம் தான் இருக்குது. பிளாக் பீட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு செயினு இதுக்கு அந்தக்கு செட்டாக நம்மளுக்கு அந்த பிளாக் காம்பினேஷன் இருக்கணும்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இது சொல்லியிருக்கேன் இல்லைங்க,
கல்கட்டா பேட்டர்ன் இருக்குது, பாம்பே பேட்டர்ன் இருக்குது, ப்ளஸ் இது துபாய் பேட்டர்ன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது 6 கிராம் கிட்ட இருக்குங்க. 3/4 சவரம் தான் அந்த டாலரு. இது பிளைன் டாலர் 4 கிராம் கிட்ட இருக்குது. இது சிங்கிள் ஹூக்கு செயின் இருந்தால் போடுற மாதிரி $2 மேலே இருக்கிறது. இது எல்லாமே லக்ஷ்மி காசு கீழே வந்த மாதிரி, நடுவில் அம்மன் உருவம் வந்த மாதிரி. இதில் மாடல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சேஞ்ச் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் அந்த உருவம் முன்னால் வந்த மாதிரி எம்போஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு துபாய் பேட்டர்ன் மாதிரி சிங்கிள் ஹூக்குக்கு போடுற மாதிரி பேட்டர்னு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. டாலர்ஸ் வாங்கணும்னுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஐடியா வரும் நான் என்னென்ன காட்டியிருக்கேன்னுட்டு. இது சிங்கம் புலி கோருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நடுவில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்போ எல்லோரும் போடுறாங்க. லேடிஸும் போட்டுக்கிறாங்க, ஜென்ஸும் போட்டுக்கிறாங்க. ஒரு ராயல் லுக்கு வரும். கழுத்தில் போட்டால் செயினும் கிராண்டாக போட்டுக்கிட்டு இல்லைங்க, நல்லா இருக்குது. 1 பவுனில் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் பிடிச்சிருச்சு, வெயிட்டுக்கு பட்ஜெட்டு இல்லைன்னும் போது நீங்கள் கம்மி வெயிட்டில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாமே செட்டுங்க. இயர்ரிங்ஸு ப்ளஸ்ஸு டாலர்ஸு. நம்மக்கிட்ட செயினு இல்லை பிளாக் பீட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. கம்மலு வித்து அந்த பெண்டன்ட்டு எல்லாம் சேர்த்து தான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு சில மாடல் வெறும் 3 கிராமில் வந்துடுது. இயர்ரிங்ஸு ப்ளஸ்ஸு டாலரு சூப்பர் இல்லைங்க. கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிறதெல்லாம் 10-16 கிராம் வரைக்கும் இருக்குது. இது பாருங்கள், வெறும் 6 கிராம் தான் இருக்குது. கம்பலு ப்ளஸ் அந்த டாலரு. இதுக்கு வேறு டாலர் யாரும் வாங்கிட்டாங்களா? செட்டு வேணும்னாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். செயின் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர் போகிறவங்க யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் செட்டாக இருக்கும், இல்லை பேரப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். எல்லாம் 7 கிராம் 8 கிராம் 10 கிராம் அப்படி தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னுட்டு. இதில் இது கூட அதே மாதிரி பேட்டர்ன் தான். லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. சுத்து ஸ்டோன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே சிங்கிள் டாலர் ஹூக்கு மாதிரி செயின் இருக்கும் இல்லைங்க, கழுத்துக்கிட்ட வர மாதிரி அந்த செயினுக்கு மாட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. இது ஒரு லக்ஷ்மி அம்மா உருவம் வச்சது. இதெல்லாம் பாருங்கள், எனாமல் பெயிண்ட் போட்டு வச்சுருந்தாங்கங்க. இப்போ ஆடி மாதம் ஆடி கிட்டிக்கு வருது இல்லைங்க, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே சரி, உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க. இது மாதிரி எனாமல் போட்ட டாலர்ஸு, முருகருது வேலு இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்புறம் இங்கே ஒரு சார் இருக்கார் பாருங்கள். எனக்கு இந்த சார் சூப்பராக இருக்கார். கையில் எடுத்து காட்டுற பாருங்கள். கிருஷ்ணர் உருவம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வெறும் 3 கிராம் தாங்க. சூப்பராக இருக்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.